நாம் சந்தோஷமாக இருக்கணும்னா அது அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துவதன் மூலம் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்லுவார் ஒரு கவிஞர். அது என்னென்னா, இப்போ நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் எவ்வளோ தான் பெரிய விஷயத்தை பண்ணால் கூட ஒரு பிச்சைக்காரனுக்கு ₹1 போட்டு போகிறப்ப ஐயா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லும்போது அன்றைக்கி நைட் நம்மளுக்கு நிம்மதியத்துக்கு வரும். அந்த மாதிரி நாம் சந்தோஷமாக இருக்கிறது வந்து அடுத்தவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக பிறந்ததுன்ற வந்து ஒரு நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி எப்பவுமே இயங்கிக்கிட்டுன்னு சொல்லிட்டு புதுசாக சொல்லுவாங்க. சில நேரத்தில் இந்த ஊமை வாயின்னு உலர் வாயின்னு சேர்ந்தாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இவன் பேசவும் மாட்டான், அவன் பேச்சு நிறுத்தவும் மாட்டான். அப்படின்ட்டு வந்து எப்படி இருக்கும் நடந்து வச்சு ஒரு டைம் ஒரு ஆள் மொட்டை மாடியில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு 50 மாடியில். அப்போ ஒரு சவுண்டு, உமர் உமர் உன் மயன் செத்து போனேன் அப்படின்னு. என்னையா சொல்கிற? மயன் செத்துட்டான் அப்படின்னு டக்குன்னு 50 மாடியில் குதிச்சுட்டான். 40 மாடிக்கிட்ட வரும்போது அவனுக்கு ஒரு யோசனை, ஐயோ நம்மளுக்கு மயம் இல்லையே. அப்புறம் திடீர்னு ஒரு 20 மாடிக்கிட்ட வரும்போது ஐயோ நம்மளுக்கு கல்யாணமே ஆகலையே. அப்புறம் ஒன்றுனா வருது. 10வது மாடிக்கிட்ட வரும்போதே அவனுக்கு ஒரு ஞாபகம், ஐயோ நம்ம பேர் உமர் இல்லையே, நம்ம பேர் அமீர் இல்லை. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, அந்த அவசரத்தில் அண்டா சட்டியில் கூட கை நுழையாதுவாங்க. அது போல பெருசு இருக்கும், முட்டுக்குன்னு கை விட போகுது, படப்படன்னு தவிட்டு பூரா அண்டா உடச்சிக்கன்னு ஒரு விழுந்து கிடப்பாங்க. அது மாதிரி பரபரப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன நகைச்சுவை சில நேரத்துங்களில் ஒரு சிந்தனையும் கொடுக்கும். இதில் என்ன விஷயம்னா, அவசரத்தை எடுக்கிற காரியம் ஒன்றும் கைகூடாது அப்படின்றது தான். இந்த மாதிரி நகைச்சுவை வெறும் துணுக்கு மட்டும் இல்லாமல் அதை யோசித்து ஆழமாக பார்த்தோம்னா அதுக்குள்ள விஷயம் இருக்கும். அந்த மாதிரி ஆயிப்படும். இன்னும் சில நேரத்தில் விடிய விடிய தூங்கினாலும் தூக்கம் வராது. அது ஒரு சம்பவம் இருக்குது. காவல் இதுக்கு நம்ம பரிசோதனை டோல்கேட்டுக்கு ஒரு ஃபோன், வாங்கின பரிசோதனை மையத்துக்கு. ஹலோ, யாரோ ஒன்று கடத்திக்கிட்டு வரேன்ப்பா, உடனே மறிச்சு என்னான்னு விசாரிச்சு எல்லாம் செக் பண்ணி அவனை பிடிங்க, ஆளை பிடிங்க அப்படின்னு இவங்க ஒரு 10 ஆம்புலன்ஸோடு நின்றுக்கிட்டு 15 ரிசர்வ் போலீஸ் நிற்கிறான். ஊண்டு ஒரு வண்டியாக நிறுத்தி செக் பண்ணுறாங்க. விடிய விடிய 8 மணி ஆயிடுச்சு காலையில். ஒன்றும் கண்டுபிடிக்கல, தவிச்சு போயிட்டான். ஏடா மடப்பையிலன்னா 20 பேரை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. மறுநாள் அதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், டோல்கேட்டுக்கு யாரோ ஒருத்தர் கடத்திட்டு வரேன், உஷாரா இருங்க, செக் பண்ணுங்க அப்படின்னு. இன்னைக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி டயர் முதல் செக் பண்ணிட்டாங்க. காற்றெல்லாம் பிடிங்கி காற்றுலேருந்து வேறு எதுவும் காற்று வருதா அப்படின்னு பேண்ட் பைக்கெல்லாம் டிரைவரோட பேண்ட் பைக்கில் விட்டு டிக்கெட் திறந்து பூரா நாசப்படுத்திட்டாங்க. ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அன்னைக்கு சஸ்பெண்ட். இது சும்மா இல்லை, 3 மாதம் இந்த விஷயம் நடக்குது. ஆனால் கடத்திட்டு போய்கிட்டு இருக்கான், பிடிச்சிட்டான். இங்கே வா, ஒருத்தன் மட்டும் ரெகுலராக போய்கிட்டே இருந்தேன். நீ தான் எனக்கு தெரிஞ்சு 3 மாதம் ரெகுலராக போகிறேன். ஆனால் நீ ஏதோ கடத்திருக்க, நாங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்து உயிரை கூட செக் பண்ணியாச்சு. இப்போ நான் கொஞ்சம் ஒன்றும் செய்ய போகிறேன், நானும் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன். என்னத்தை கடத்தினா சொல்லு? எப்போ நான் காரைத்தான் கடத்தினேன், நீங்கள் ஒரு காருக்குள்ளேயே போய் செக் பண்ணிட்டீங்கடா, கிறுக்கு போயிருங்களா? யோசனை அம்மா. அப்படி இந்த மாதிரி ஒரு புத்தி, இப்படி கோக்கு மாக்காத்துறாள் தான் செத்தும் கடித்தா செவந்தி அப்போ மாதிரி ஒரு சிலரும் விஷயம் நம்மளுக்கு புரியாது. சாதாரண ஒரு கடைக்கு போகிறோம், கடைக்கு போய் நிம்மதியாக ஒரு பொருள் வாங்க முடியுதா? போயிட்டு என்ன சக்கரை எவ்வளோவியா கிலோ? 80 ரூபாங்க. எப்போ குறையும்? நான் நிற்கும்போது குறையும், கொஞ்சம் 200 300 குறைச்சா போதும். சக்கரை கொஞ்சம் குறைச்சி குடியா, அப்படின்னு கொடுத்துருக்கான். அவன் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாத்தையும் சாதாரணமாக இயல்பாக பேசப்படல. ஏன்னா நிறையா மீடியாவில் வந்து இன்னைக்கு நகைச்சுவை விஷயங்கள் வேணும். எந்த நாட்டில் நகைச்சுவை அதிகமாக ரசிக்கிறான்னா அவன் துக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா அதை அர்த்தம் தான் அதை ரசிக்க முடியும். அப்புறம் போயிட்டு வாழைப்பழம் வேணுங்க, கடைக்காரர் சொன்னார். ஒன்று வேணுமா சீப்பாக வேணுமா? ஒன்று தான் வேணும், ஆனால் சீப்பாக வேணும் அப்படின்னு. அதில் ஒரு புள்ளி வச்சே பேசுவாங்க. நம்ம உஷாரா இல்லாட்டி கவுத்து விட்டு போயிடுவாங்க. இப்போ ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு இதை சந்தோஷம் சொல்லுவோம். ஒரு ஆளுக்கு பயணம் செய்கிறதில்ல, அதுவும் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா கெடுபடியாக இருப்பாங்க. ஒரு ஆள் வெயில் இப்போ எப்படி அடிக்குது, சம்மரு, மயக்கப்பட்டு விழுந்துட்டார். அதை பார்த்து ஒரு நல்ல மனுஷன் எங்கிட்ட இருக்க தெரிஞ்சுவான். ஏய் யாராவது ஒரு சோடா வாங்கிட்டு வாங்கயா, பாமியானு ஒரு ஆள் கூட்டுன்னு ஓடி போய் சோடா வாங்கிட்டு வந்தார். பட்டுன்னு உடச்சி அவனுக்கு தான் கொடுக்க போறான்னு பார்த்துட்டே இருந்தாங்க. வாங்கி மடக்கு இவன் குடிச்சிட்டான். என்ன யாராவது இப்படி பயக்கிட்டு வந்தால் எனக்கு படவடன் வந்து ஒரு மாதிரி ஆயிருங்க அப்படின்ட்டு. அப்போ இவனுக்கு படவடன் வர்றக்க நம்ம 1.5 கிலோமீட்டர் ஓடணும். சிலர் ஆட்டோ எடுத்துட்டுலாம் போவாங்க, அவசரமாச்சு நடக்கும். இப்போ பஸ்ஸுக்கு போகிறதுக்கு எல்லாம் தயாராக இருக்காங்க. போயிட்டு எல்லாம் வரிசையில் நின்று போயிடும். இப்போ ஒரு ஆள் முண்டி போகிறார், அவர் இழுத்து பின்னாடியே வந்துடுவாங்க. போயா வரிசையில் வாயா. ஏன் நான் தான் போகணும், அதெல்லாம் போக முடியாது, பின்னாடி வாயா. நான் தான் டிரைவர், நான் போய் தான் வண்டி எடுக்கணும், அழிய வண்டியா இவனுக்கே வழி பண்ணு. ஒரு வண்டி ஏறியாச்சு போய்கிட்டு ஒரு அம்மா விளக்கமாரெலாம் விற்கிறதுக்கு தொடப்போம் கட்டி கொண்டு வந்து போட்டுச்சு. விளக்கமாரை மீக்காங்க, விளக்கமாரி பிஞ்சு போயிடும் அப்படின்னு அது சொல்லி இயல்பா அப்படிங்க பயன்படுறது. அது சாதாரண பேசு. நம்ம இன்னும் அப்படி விலை வந்தவர் ஒரு ஆள் கண்ட்ரேட் காலை மீச்சிட்டார். ஐயோ நீ எல்லாம் சுடுகாட்டுக்கு தான்டா போவேன், ஐயோ நான் விருதுநர் போகணும் கேட்டுக்க. அவன் கோவத்தில் வந்தது, அவன் அந்த பக்கம் திருப்பி போயிட்டாங்க. என்னடான்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டே இருக்கு. ஒரு வழியா ஒரு ஆள் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னா இவனை தள்ளி விட்டு அவன் உட்காருறான். தள்ளி உட்காரியான்னு அர்த்தம். ஒரு வசனம் பேச முடியல. இன்னொரு அம்மா சொல்லுது, நேற்று பஸ்ஸில் ஒருத்தன் எம்எல் விரல் பட்டுருச்சு. ஐயோ என்ன செஞ்ச, மோரத்து ஊறிவிட்டு இல்லை அந்த அம்மா. அப்போ இன்னும் அந்த அம்மா சொல்லு, ஐயாச்சும் நேற்று எம்எல் ஒருத்தன் கையை போட்டுட்டேன், அப்புறம் 70 ரூபா வாங்கிட்டு தான் விட்டேன். அதெல்லாம் முடிஞ்சு. ஒரு காலத்து நான் காலம் மாற்றம்னு சொல்லுவான். அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லைன்னு சொல்லி. அந்த காலத்தில் பெண்கள் கூந்தல் அவுத்து விட்டா, அது கிராம பக்கம்லாம் பொண்ணு வாக்குறப்ப உங்களை கூந்தல் நீளத்தை தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு பெண்கள் கூந்தல் அவுத்து விட்டா தரையில் வந்து விழுமா.
அவ்வளவு நீளம். இன்னைக்கு விழுது தனியாக தொப்புன்னு விழுது. தவறு வழி எப்படி விழுவோம்? இப்போ பஸ் போயிட்டு பஸ்ஸில் ஓடணும், ஒரு ஆள் போயிட்டு பர்ஸ் அடிச்சுட்டு ஓடுறான். டிரைவர் சார் பஸ் எடுத்துங்க, பர்ஸ் அடிச்சுட்டு ஓடுறான். ஏய் பஸ்ஸுக்குள்ள வரேன், நீ தாண்டா கவனமாக இருக்கணும். இப்போ பர்ஸ் வச்சு அது வச்சுட்டு கத்தனா என்ன செய்ய முடியும்? இழிச்சா பிள்ளை ஓம் பர்ஸா தாண்டா அடிச்சுட்டு போறான். நான் எதை பேசிட்டு நீ எதை பேசிட்டு? ஐயோ முதல்ல சொல்ல வேண்டிய முதல்ல தானே சொன்னேன். அடிச்சு நான் மூஞ்சில நான் சொல்லிக்கிட்டு நம்பினாவோட பூரா கோணப்பை பத்திரத்த கொங்காப்பையெல்லாம் இருந்தாங்கன்னா இதே மாதிரி இருக்குது. போயிட்டே பஸ் போயிட்டே இருந்துச்சு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் 2 பக்கம் முன்படியில் ஒரு 20 பேர், பின்படியில் 20 பேர், பயங்கர கூட்டம். பார்த்துட்டு ஒரு ஆள் சொல்றாரு, டிரைவர் சார் பஸ் நிறுத்துங்க, ஒருத்தர் விழ போறான். ஏய் கண்டக்டர் விசிடிச்சாத்தே நிற்பேன், வேற எந்த பயலுக்கு மரியாதை கிடையாது. போயிட்டே இருக்கு. மறுபடியும் சத்தம், டிரைவர் சார் ரொம்ப நெருங்கிட்டா கீழே விழ போறான். அதுக்கு இடமே கிடையாது. கண்டக்டர் விசிடிச்சாத்தான். 3வது விழுந்துட்டா நிறுத்துங்க. கண்டக்டர் விசிடிச்சாத்தா இழிச்சா பழைய விழுந்ததே கண்டக்டர் தாண்டா. அப்புறம் அவர் விழுந்தார் நிறுத்து. பஸ் போயிட்டு அடுத்து சாப்போ ஒரு ஆள் சிரட்டை பற்ற வச்சார். பட்டுன்று கண்டக்டர் கையை பிடிச்சார். போட பார்த்தியா புகை விடாதீர்கள் போட்டு கொஞ்சம் அங்கிட்ட எட்டிப்பாரு. வண்டி எவ்வளோ புகை விடுதுன்னு பாரு. வண்டி இவ்வளோ புகை விட்டு என்னையும் புகை விடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது நான் அர்த்தம் இருக்கா பேச்சில்? சரி கப்பலூர் நிற்கணும், இது எக்ஸ்பிரஸ் நிற்காது, அவசரமாக வேகமாக போகிற பஸ். எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, கொஞ்சம் மெதுவாக கூட போங்க, அதனால ஒன்றும் இல்லை. எக்ஸ்பிரஸ் வந்து குறிப்பிட்ட ஸ்டாப்பில் நிற்காது அப்படின்னு யோசிச்சான். இனிமேல் சீட்டு குடிச்சா இறக்கி விட்டுருவேன். பட்டுன்னு அதே இடத்துல கப்பலூர் வந்தோன்னா அவன் இறங்க வேண்டிய ஸ்டாப்பில் ஒரு சீட்டை பற்ற வச்சான். இறக்கி விட்டுருவேன். இறக்கி விட்டு நான் அதுக்கு தான் தயாராக இருக்கேன். எனக்கு வேலை ஈஸியாக போச்சு, நான் பாட்டு இறங்கி போவேன், ஒன்றும் பிரச்சனை இறக்கி விடு, அதனால் நான் ரெடியாக தயாரிக்க அப்படின்ட்டு அவன் ஒருத்தனும் அப்படி கங்கணம் கட்டிட்டு இருக்குது. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் 40 பேர் படுத்துருந்தீங்க, ரோட்டில் படுத்து ஏற்றிட்டார் டிரைவர், கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்திட்டாங்க. 40 பேரை பட்ட பகல் ஏற்றிருக்க. நீ என் மேலே என்ன தப்பு இருக்குது? வேலை கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க? ஒரு நாளைக்கு குறைஞ்சி 40 பேராச்சும் ஏற்றணுங்க. ஏன்னா 40 லிஸ்ட்டு என் மேலே ஒரு தப்பு ஏற்றிட்டான். அவன் ஆளை உள்ளே ஏற்றுறான்டா, அவன் வகுத்தில் ஏற்றுவான் படுக்க போட்டு. அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தால அங்கிட்டு ஒரு பாடியை மேலே போர்வை வச்சு இது வேட்டியை வச்சு பொத்திருந்தாங்க. அங்கிட்டு போனவன் யார்? இது கூட துரு டிக்கெட் டைரெக்டாக போயிட்டு இருக்கு, நீங்கள் அங்கிட்டு போங்க. எந்த நேரத்துலையும் ஆக்சிடென்ட் சாதாரண விஷயத்தில் கூட நகைச்சுவை ஒதுக்கிறது மாதிரி புது விஷயங்கள் சின்ன பார்க்குற நேரத்தில் நம்மளுக்குள்ள பரபரப்பான சூழ்நிலை வேறு பக்கம் கான்சன்ட்ரேஷன் போனதுனால ரசிக்கிறதுக்கான தருணம் இல்லை. அதுக்காக இதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி எப்படியாவது தமிழக மக்களை ஒரு மணி நேரம் சிரிக்க வச்சா அது எங்களுக்கு ஒரு புண்ணியம் மாதிரி. ஏன்னா போன தலைமுறையெல்லாம் பணம் பொருளை காட்டி கூட கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துட்டு வச்சு போனதா ஓரளவாச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கும். இந்த சுடுகாட்டெலாம் போய் செய்வாங்க. அவங்க தாத்தாவுக்கு நிறையா வேட்டி வைக்கிறது, ரொம்ப அதிர்ஷ்டம் விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லி அதிர்ஷ்டம் போய் சுடுகாட்டில் வைக்கிறது, முறுக்க வைக்கிறது. இது எப்போ செத்தப்பினாடி உயிரோடு இருக்கும்போது ஒன்று தர மாட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உயிரோடு இருக்கும்போது உதவி செத்தப்பினாடி ஒன்றும் பிரயோஜனம் ஆக போகிறதில்ல. நீ உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, பெரியவர்களுக்கு அவங்கள போய் அனாதை இல்லத்தில் சேர்த்துறாதா அப்படின்வாங்க. அதனால் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் எப்பவுமே நம்ம சொல்கிற விஷயம், எப்படி நம்ம பலாப்பழத்தை அறுப்போம். பலாப்பழம் சொல்கிறாங்க, அறுக்கும்போது உள்ளே இருக்க அந்த இனிய சுவை வெளியே எடுக்கும்போது கையில் பிசுன்னு நெருடலாக வந்துடும், பிசுறாக இருக்கும், எடுக்கவே முடியாது. அப்போ ரேசை ஒரு சுட்டு என்ன கையில் தடவிட்டோம்னா ஈஸியாக அந்த பலாச்சொலை எடுத்துடலாம். எப்படி பலாப்பழத்தை அந்த கனியை வெளியே எடுக்கிறதுக்கு ரேசை என்ன வச்சா இலவாக எடுக்கிறோமோ அதே வாழ்க்கையில் கொஞ்சம் பிசுறு இருக்கத்தான் செய்யும். என்ன சேர்க்குற மாதிரி கொஞ்சம் நகைச்சுவை சந்தோஷம் சேர்த்துக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி